அனைவருக்கும் வணக்கம். தகவல் அறிதல் பற்றிய சர்வதேச தினம் 2018. அரசின் உரித்துரிமை மக்களுக்கே சொந்தமானது. அரசும் அரசு நிறுவனங்களும் பராமரிக்கப்படுவது பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஆகும். எனவே அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை பொதுமக்களிடம் காணப்படுதல் வேண்டும். தகவல் அறிதல் உரிமை பற்றிய சர்வதேச தினம் 2018 முன்னிட்டு நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, கல்வி அமைச்சின் பங்களிப்புடன் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத போட்டியின் இறுதிச் சுற்றில் நாம் உங்களை சந்திக்கின்றோம். இந்த இறுதிச் சுற்றில் 2 பாடசாலை அணிகள் தெரிவாகி இருக்கின்றது. மொத்தமாக தமிழ் மொழியில் 5 மாகாணங்களிலிருந்து 2 பாடசாலை அணிகள் தெரிவாகி இருக்கின்றது. நாளாவிய ரீதியில் கலந்து கொண்ட பாடசாலைகளிலிருந்து வலய மட்ட, மாகாண மட்ட போட்டியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவான 2 பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத சமர் இப்போது ஆரம்பமாகின்றது. நடுநிலையாக இருந்து சிறந்த தீர்வை பெற்றுத் தருவதற்காக சிறந்த நடுவர் குலம் இங்கே இருக்கின்றார்கள். திரு ஆர் இந்துசன், தலைவர், தமிழ் விவாதிகள் கழகம். திரு எஸ் முரளிதரன், பணிப்பாளர், கல்வி அமைச்சு. திருமதி தேவகௌரி, விரிவுரையாளர், ஊடகத்துறை. நிகழ்ச்சியினை தொடர்ந்தும் நடத்தி செல்வதற்காக சட்டத்தரணி குகதாசன் ஐங்கரன். போட்டியின் நேர கண்காணிப்பாளர் திருமதி சுதீபா. 2 பாடசாலைகள் தெரிவாகி இருக்கின்றது. அகில இலங்கை ரீதியிலே இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக எனது இடது பக்கத்தில் இருக்கின்ற அணியினர் கெகுனுகொள்ள தேசிய பாடசாலையினை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றுகின்றார்கள். தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக எனும் தலைப்பில் விவாதிப்பதற்காக கெகுனுகொள்ள தேசிய பாடசாலை அணியினைச் சேர்ந்த மாணவர்கள் ஐஎம் முகமது இன்சாப் அணியின் தலைவர். ஏஎச் ஃபாத்திமா சஹ்னாஸ். அதேபோன்று யூசி ஃபாத்திமா த்ரீனா, எம்ஹெச்எஃப் ஃபாத்திமா ஹனா. இது கெகுனுகொள்ள தேசிய பாடசாலை அணி. அதே போன்று வலது பக்கத்தில் இருக்கின்றது வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள். தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக எனும் தலைப்பில் விவாதிப்பதற்காக யாழ் இந்து கல்லூரி அணியினர் சூரியகுமாரன் துவாரகன் அணியின் தலைவர். அதேபோன்று தயாபரன் லஜிதர், ஜெயகாந்தன் கிஷோக் மற்றும் ரவிச்சந்திரன் கிருஷாந்தன். தேசிய மட்டத்தில் வடமேற்கு மாகாணத்திலிருந்து கெகுனுகுள்ள தேசிய பாடசாலை, அதே போன்று வடக்கு மாகாணத்திலிருந்து யாழ் இந்து கல்லூரி அணியினர் மோதுகின்ற விவாத போட்டி இப்போது ஆரம்பமாகின்றது. மாணவர்களின் விவாதத்தின் திறமையின் அடிப்படையில் சிறந்த அணியை தெரிவு செய்கின்ற பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்ற 3 நபர்களையும் வரவேற்று தொடர்ச்சியாக இந்த விவாதத்துக்கு உங்களை அழைத்துச் செல்வதாக எண்ணியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய விவாத போட்டியினை ஆரம்பிப்பதற்காக கெகுனுகொள்ள மத்திய கல்லூரி மாணவர்கள் அணியைச் சேர்ந்த விவாத அணியைச் சேர்ந்த மாணவ தலைவர் அவர்களை தன்னுடைய விவாதத்தை முன்வைக்குமாறு கேட்கின்றோம். 2018 ஆண்டிலே தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை விவாத களத்தினோடு நாடெங்கும் கொண்டு செல்வதற்காக வேண்டி இங்கே குழுமையிருக்கின்றவர்களுக்கு அணி சார்பான வந்தனங்களை தெரிவித்தவனாய் எம்தரப்பு வாதத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் அவையிலே எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்ப்பதற்காக என்பதாகும். அணித்தலைவன் என்ற ரீதியில் தலைப்பை விளங்கப்படுத்தும் கடப்பாடு என் வசம் இருக்கின்றது. தனிநபருக்கு இலங்கையின் பொது அதிகார சபைகளில் உள்ள தகவல்களை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமையை வழங்குகின்ற சட்டம்தான்
தகவல் அறியும் உரிமை சட்டம் என தகவல் அறியும் உரிமை சட்ட மூலத்தின் முன்னுரை தெளிவாக குறிப்பிடுகின்றது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமானது ஒரு மாநிலனுக்கு வாழ்வதற்கான உரிமை, கருத்து வெளியீட்டு உரிமை, மொழி ரீதியிலான உரிமை, விரும்பிய சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமை, விரும்பிய தொழிலை ஆற்றுவதற்கான உரிமை போன்ற அத்தனை அடிப்படை உரிமைகளையும் காக்கின்ற உரிமையாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் காணப்படுவதாக அதே சட்ட மூலத்தின் பிரிவு 1 பாகம் 4 குறிப்பிடுகின்றது என்றால் அது மிகையாகாது. ஆக தகவல் அறியும் சட்டமானது திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், கல்வி, கலை, கலாச்சார ரீதியில் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்வது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கு என்பதே எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது. பொது நோக்கங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் தனிநபர்களை சாராது சமூகம் என்ற ரீதியில் பயன்படக்கூடிய பொதுமைப்பாடான நோக்கங்களே பொது நோக்கங்கள் என்பதாக இருக்கின்றது. ஆக தற்பொழுது நான் என்னுடைய வாதத்திற்குள் நுழைகிறேன். அதாவது தகவல் சட்டம் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக என்பதை தகவல் சட்ட மூலத்தின் முன்னுரை தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதாவது முன்னுரையில் ஒரு பிரிவு குறிப்பிடுவதாவது, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது பொறுப்பு கூறும் தன்மையை வளர்த்தல், நல்லாட்சியை மேம்படுத்தல் மற்றும் தீவிரவாதத்தை தடுத்தல், பொதுமக்களுடைய பொது நோக்கங்களை தீர்த்து வைத்தல் என்று தெளிவாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் முன்னுரை அழகாக குறிப்பிடுகின்றது. ஆக சட்டாதாரமே பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கென்று தெளிவாக குறிப்பிடுகின்றது அல்லவா? தொடர்ந்து தகவல் அறியும் உரிமை சட்டமானது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவே பிரயோஜனப்படுகின்றது என்பதை சான்றாதாரங்களூடாக முன்வைக்கின்றோம். அதாவது 2018ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 26ஆம் திகதி புதன்கிழமை வெளிவந்த தினகரன் பத்திரிகையில் குறிப்பிடுவதாவது, ஹம்பாந்தோட்டை ரொட்டவல பிரதேசத்தில் அதிபர் நியமனத்திற்கான ஒரு வெற்றிடம் காணப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை பிரயோஜனப்படுத்தி அந்த வெற்றிடத்தை அந்த மக்கள் தீர்த்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டமானது ஒரு ஆயுதமாக பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை அணிசார்பாக உறுதிப்படுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் அதே 2016ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 26ஆம் தேதி வெளிவந்த பத்திரிகையில் சீனிபுர சம்பவம் பற்றி அழகான முறையில் குறிப்பிடுகிறார்கள். இது சார்ந்த கருத்துக்களை என் சக தோழர்கள் அழகான முறையில் முன்வைப்பார்கள். தொடர்ந்து ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறேன். சென்ற 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் திகதி தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்தவர்கள் வடமாகாணத்திற்கு சென்று அங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பொதுமக்களுக்கு அழகான முறையில் எத்தி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமானது கொண்டு வரப்பட்டதே பொது நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதாக இருந்ததால் தான் நாடளாவிய ரீதியில் எங்கெங்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை சட்டம் மூலம் சம்பந்தப்பட்டவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமானது திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக இப்பொழுது நான் யாழ் இந்து கல்லூரி விவாத அணியின் தலைவர்கள் அவர்களை அழைக்கின்றேன். நிமிர்ந்து நில் தமிழா என்று நின்னையும் நின் தம் மக்களையும் வளர்த்தெடுத்த நின்மொழி தாய்மொழி தமிழினை வணங்கி கொண்டு அவை நடுவர்களையும் இந்த மாபெரும் அவையினையும் வணங்கி கொண்டு அவைக்குள் நுழைகிறேன். அந்த வகையிலே இன்று எமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்து கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவா, தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவா? அந்த வகையிலே தலைவர் என்ற ரீதியிலே தலைப்பினை வரையறை செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. இங்கு பாருங்கள், தகவல் சட்டம் என்பது 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி எங்களுடைய 19வது அரசியல் அமைப்பினே 12வது இலக்கத்தின்படி கொண்டு வரப்பட்ட ஒரு உரிமை சட்டமாகும். அந்த வகையிலே இந்த சட்டமானது மிகவும் திறன்மிக்கதாக இணைத்து கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவா அல்லது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவா என்பதுதான் இன்றைய தலைப்பு. அந்த வகையிலே தனிப்பட்ட நோக்கம் என்பது ஒரு தனி மனிதனானவன் தனக்குரிய தேவைகள் விருப்பங்களை கொண்டு அவனுக்குரிய நோக்கத்தை அவன் அரசிடமிருந்து வேண்டி பெற்றுக்கொள்ளுவான். ஆம், அரசானது அதாவது ஜனநாயகத்தின் அடிப்படை அழகானது ஒரு தனி மனிதன் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையிலே ஒரு அரசானது கட்டியெழுப்பப்படுவதற்கும் சரி,
அரசானது ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதற்கும் சரி ஒரு தனி மனிதனின் நோக்கத்திலிருந்து தான் அந்த அரசு எழப்பட வேண்டும் என்றது இங்கு முக்கிய கருத்தாக காணப்படுகிறது. ஆம், பாருங்கள், பொது நோக்கம் என்றால் என்ன? ஒரு இனத்தினாலோ ஒரு சமூகத்தினாலோ ஒரு தேசியத்தினாலோ ஒரு சர்வதேசத்தினாலோ கொண்டு வரப்படுகின்ற நோக்கம் இங்கே ஒரு பொது நோக்கமாக கருதப்படும். இன்றைய தலைப்பாக இருக்கக்கூடியது, நாங்கள் வாதம் செய்ய போவதாக இருக்கக்கூடியது தனிப்பட்ட நோக்கங்கள், அதாவது தனி நோக்கங்களின் மூலமே தகவல் சட்டம், அதாவது தனி நோக்கங்களே தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிகின்றது. அதாவது தகவல் சட்டத்தால் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது எதுவென்றால் தனி நோக்கங்கள் தான். அதாவது பொது நோக்கங்களை விடவும் தனி நோக்கங்கள் தான் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிகின்றது என்பது இன்று எங்களுடைய தலைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய விவாத அணியானது தகவல் சட்டம் அமைந்துள்ள சட்டவாக்க கட்டமைப்பிலிருந்து ஆரம்பித்து இது எவ்வாறு தனி நோக்கத்திற்கான சட்டமாக அமைகின்றது, அதாவது மக்களுடைய தனி நோக்கங்களை மிகவும் திருப்திப்படுத்தக்கூடியவாறு அமைகின்றது என்பது இன்று எங்களுடைய முதலாவது வியூகமாக அமைகின்றது. அடுத்த வியூகமாக ஒவ்வொரு குடிமகனும் தனது நோக்கத்தை அரசுடன் தொடர்பு படுத்தும் விதமானது இந்த தனி நோக்கத்திலிருந்து எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றும் பொது நோக்கங்களுக்கான வேறு மாக்கங்கள், அதாவது இந்த ஒரு சட்டத்தினால் எவ்வாறு ஒரு பொது நோக்கத்திற்கான தீர்வினை வெளிப்படுத்த முடியும் என்றும் அதற்கான வேறு தீர்வுகள் என்னவென்றும் இந்த தகவல் அறியும் சட்டத்திலே பொது நோக்கத்தை தீர்த்து வைப்பதற்கான வரையறைகள், அதாவது பொது நோக்கத்தை தகவல் அறியும் சட்டத்தால் தகுந்த முறையிலே தீர்த்து வைக்கப்பட முடியாமைக்கான காரணங்கள் என்ற ரீதியிலும் எங்களுடைய வியூகங்கள் அமைந்து காணப்படுகின்றன. அந்த வகையிலே பாருங்கள், இன்று தகவல் அறியும் சட்டமானது அதன் சட்டவாக்க கட்டமைப்பினை பாருங்கள். ஆம், நாடு கடந்து, மாகாணம் கடந்து, மாவட்டம் கடந்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் ஒவ்வொரு அலுவலகர்களை இருத்தி அங்கிருக்கும் ஒவ்வொரு பிரஜையிடமும் அவர்களது பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து அவர்களுக்கான தீர்வுகளை அரசாங்கத்தின் மூலம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு தனிநபர் பிரச்சனையையும் ஆராய்வதற்காக இந்த சட்டவாக்க கட்டமைப்பே எழுகின்றது. ஆம், பாருங்கள், விண்ணப்ப படிவங்களாக இருக்கட்டும், இங்கிருக்கும் குறியீடை பாருங்கள். ஆம், ஒரு தனி மனிதர் ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்பித்து தனக்குரிய உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த குறியீடு கூட அமைந்திருக்கின்றது. ஆம், விண்ணப்ப படிவங்களாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் தனது இணைய வசதி கொண்டும் தனது மொபைல் வசதி கொண்டும் தனது ஒவ்வொரு நேரடியாக அந்த தகவல் அறியும் சட்டத்துடன் தொடர்பு படக்கூடிய விதிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்குமாக அடிப்படை அத்திவாரத்திலிருந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம். அந்த வகையிலே தகவல் சட்டமானது மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்கள். நன்றிகள் 1000. தொடர்ச்சியாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களுக்காகவே என்று தங்களுடைய வாதங்களை வைப்பதற்காக கெகுனகெல்ல மத்திய கல்லூரி மாணவியினை நான் அழைக்கின்றேன். அவைக்கு வந்தனங்களை தெரிவித்தவளாய் என் வாதத்துக்குள் நுழைகிறேன். அந்த வகையில் எமது அணிக்கு கிடைத்த தலைப்பானது தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கத்தை தீர்த்து வைப்பதற்காகவாகும். ஆம், அது வெளிப்படை உண்மையாகும். எதிர்த்தரப்பு தலைவன் கூறியிருந்தால் தனி மனிதன் மாத்திரம்தான் விண்ணப்பத்தை கோரி தனி நோக்கங்களை தீர்த்து வைக்கலாம் என்று. ஏன் தனி மனிதனும் விண்ணப்பத்தை கோரி பொது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நடுவர் அவர்கள்? மேலும் நான் என் வாதத்துக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். தனிப்பட்ட நோக்கம் என்பது நிறைவேற்றப்பட்டால் அது அவருக்கு மட்டும் உரித்தாகிவிடும், அவருக்குள்ளேயே அது மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் ஒரு பொது நோக்கம் நிறைவேற்றப்பட்டால் அது அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக அமையும். ஆக தகவல் சட்டம் மிகவும் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளவாகும். மேலும் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் நிறைவேற்று அதிகாரி குமார் லோபஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நல்லாட்சியில் கொண்டு வரப்பட்ட இச்சட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இங்கு பொதுமக்கள் என்பதே பொது நோக்கத்தை கொண்டு அமைந்துவிடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவை யாம் அறிந்த உண்மையாக காணப்படுகின்றது. ஆக தகவல் அறியும் சட்டத்தை மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கத்தை தீர்த்து வைப்பதற்காக. மேலும் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஜகத் லியனாரச் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள
பொதுமக்களுக்கான பொது நோக்கத்தின் அடிப்படையிலான தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்கள் நன்கு அறிந்திருத்தல் வேண்டும். ஆக பொது நோக்கத்தின் அடிப்படையிலான பொது மக்களுக்கான இத்தகவல் சட்டம் மிகவும் திறன் மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கத்தை அடிப்படையாக வைத்த பொது நோக்கத்தை தீர்த்து வைப்பதற்காக என்பது எவ்வித ஐயமில்லை நடுவர் அவர்களே. மேலும் 2018ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தினகரன் பத்திரிகையில் தகவல் சஞ்சிகையில் 2ஆம் பக்கத்தில் வெளிவந்ததாவது, சுமார் 100 குடும்பங்கள் வாழும் ரத்மல்யாய புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த புத்தளம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமமானது சுமார் 15 வருடங்களாக தண்ணீர் பற்றாக்குறையுடன் இருந்தார்கள். அவர்களில் உள்ள பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை பயன்படுத்தி அதனூடாக தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இங்கு பொது நோக்கத்தின் அடிப்படையில் அல்லவா தகவல் உரிமை சட்டம் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் 2018ஆம் ஆண்டின் செப்டம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை தினகரன் பத்திரிகையில் வெளிவந்ததாவது, சட்டத்தரணி ஜகத் லியனாரட்சி அவர்கள் குறிப்பிடுவது பக்கம் 7இல் வெளிவந்துள்ளது. அதாவது 1990ஆம் ஆண்டிலிருந்து தங்களுக்கான உரையுள் இல்லாமல் பரிதவித்த வவுனியா மாவட்டத்தின் கட்டாபுரம் மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தமக்குரிய வீடுகள், அதாவது 400 வீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கு தனியால் ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்பட்டாலும் அது பொது நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட வீடமைப்பு திட்டம் என்பதை யாம் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. ஆக தகவல் சட்டம் மிகவும் 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 திறன் மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கத்தை தீர்த்து வைப்பதற்காக என்று கூறி என் வாதத்தை நிறைவுக்கு வருகிறேன். நன்றி. விவாதத்தின் தொடர்ச்சியாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக என்ற துணைப்பொருளிலே தன்னுடைய விவாதத்தை வைப்பதற்காக இந்து கல்லூரி விவாத அணியின் 2வது விவாதியினை அழைக்கின்றேன். பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும், ஓடையினில் என் சாம்பல் ஓடும் போதும் செந்தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று என் தமிழன்னையையும் அவையையும் பணிந்து இன்றைய விவாத தலைப்பிற்குள் நேரடியாக நுழைகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தலைப்பாக வீட்டிருக்கக்கூடியது தகவல் அறியும் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்து கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக, பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக. முதலில் பொது நோக்கங்கள் தேசியத்தை மையமாக கொண்டமைதான் ஒரு பொது நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் மக்களுக்கான ஒரு சீரிய ஒரு கருத்துடைய ஒரு ஜனநாயகத்தினை பிறப்பிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்று பிறப்பிக்கப்பட்ட சட்டத்தில் அவ்வாறு அமைந்திருக்கின்றதா என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இந்த அவையில் வீற்றிருக்கின்றன. இலங்கையின் அதிமேதகு கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இலங்கையை சர்வதேச குற்ற விசாரணையின் முனையில் இருக்கும் இலங்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய தனிப்பட்ட நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இவ்வகைப்பட்ட ஒரு அதிவினைத்திறன் மிக்க இந்த சட்டத்தினை சட்டசபைக்கு எடுத்து வந்துள்ளார் என்பது எங்களுடைய வாதத்தினால் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையிலே சட்டவாக்கத்தின் அமைப்புகள் எங்களுடைய முதலாவது வியூகமாக அமைந்திருந்தன. சட்டவாக்க அமைப்புகளிலே பொது நோக்கங்களுக்கு எவ்வகைப்பட்ட ஒரு நன்மைகள், அதாவது எவ்வகைப்பட்ட ஒரு தீர்வுகள் கிடைக்கப்படுகின்றன இந்த தகவல் அறியும் சட்டத்தினால் என்றால் இல்லை. ஒரு விதிவிலக்குகளை இட்டு உள்ளார்கள் ஐயா. விதிவிலக்குகளை இட்டு அதற்கான விடைகளையும் பெறுங்கள் என்று சொன்னால் எவ்வாறு பெறுவது? கேட்கப்பட்ட 1000 கேள்விகளுக்கே இன்னும் விடைகள் இல்லை பொது நோக்கத்தில். ஆம், தேசிய பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒருங்கிணைப்பு, தேசிய வரையறைகள் என்று அத்தனையும் முட்டுக்கட்டைகளாக இட்டு எம்மை இன்னும் முடிச்சு போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று தான் உண்மையில் கூற வேண்டும். ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் ஒவ்வொரு கிராம சேவர், ஒவ்வொரு தகவலறியும் உத்தியோகத்தர் என்று நியமிக்கப்பட்டு அங்கு ஒவ்வொருவரும் தனி மனிதனுக்கான ஒரு உரிமையிலும் தான் செயற்படுகின்றார்கள். அதுதான் இங்கு நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அது மட்டுமில்லாமல் தகவலறியும் சட்டம் அமுலுக்கு வரும்போது, அதாவது நீதியரசர் மார்க் பெர்னாண்டோ அவர்கள் கூறியிருந்தார், தனிநபருடைய கருத்து சுதந்திரம் இதன் மூலம் நிரூபிக்கப்படும் என்று அவர் அவ்வாறு கூறியதற்கான அடிப்படை காரணம் அந்த சட்டம் பின்னாளில் தனிப்பட்ட நோக்கங்களை தீர்க்கப் போகின்றது என்பதுதான். அது மட்டுமில்லாமல் தனிப்பட்ட நோக்கங்கள் கேட்கப்பட்ட விடைகள் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் ரீரா விவசாய வித
விதவை பெண் அவருடைய கேள்வியானது விவசாய மானியம் அவருக்கு கிடைக்கவில்லை என்ற கேள்வி, அதற்கான விடையும் கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் தகவலறியும் அலுவலக பயிற்றுனர் எனும் பதவியும் அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அது மட்டுமல்லாமல் கலா மற்றும் ராஜாவின் பிள்ளைக்கான பாடசாலைக்கான அனுமதி ஏன் இல்லை என்று கேட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு விடை வெட்டுப்புள்ளி காணாது என்று. அவ்வாறு தனிப்பட்ட நோக்கங்களுக்கு விடைகள் கிடைக்கப்பட்டு கொண்டுதான் ஐயா இருக்கின்றது. ஆனால் இன்று ஐநாவின் முக்கிய கண் விசாரணையில் இருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு கிடைத்ததா என்றால் இல்லை. இதைத்தான் நீங்கள் ஒரு சிறந்த சட்டம் என்று சொல்லுகின்றீர்களா? அல்ல. அது மட்டுமல்லாமல் இன்னொரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார்கள். பொது நோக்கங்கள், அதாவது மக்களுடைய கைகளுக்கு இந்த சட்டம் இன்று வரை சென்றடையாத காரணம் அந்த பொது நோக்கங்கள் தீர்த்து வைக்கப்படாமைதான். அதற்காக விழிப்புணர்வுகள் மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லுகின்றீர்கள். அந்த பொது நோக்கங்களை தீர்த்து வைத்திருந்தாலே இன்று வந்த விடை வந்திருக்கும். இந்த சட்டத்தினால் தீர்த்து வைக்க முடியாது என்று கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கெகுனகொல்ல மத்திய கல்லூரியின் மாணவியினை தங்கள் தரப்பு வாதமாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கு என்ற அடிப்படையிலான தனது வாதத்தினை வைக்குமாறு அழைக்கின்றோம். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு எதிர்த்தரப்புவாத சகோதரர்களுக்கும் என் முதற்கண் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்று எமது அணிக்கு கிடைத்த தலைப்பானது தகவல் அறியும் சட்டமானது திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ளப்படுவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக. முதலில் நான் எதிர்த்தரப்புவாத சகோதரருக்கு ஒன்றை நினைவுபடுத்துகின்றேன். இன்றைய விவாதத்தின் தலைப்பை, இந்த சட்டம் சிறந்ததா இல்லையா என்பதை நாம் இங்கு வாதாட வரவில்லை. இந்த சட்டமானது தனி நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக மிகவும் பிரயோசனப்படுகின்றதா அல்லது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக பிரயோசனப்படுகின்றதா என்பதைத்தான் வாதாட வந்தோம். இன்னும் எதிர்த்தரப்புவாதியின் முதலாம் வாதி, அதாவது தலைவர் கூறினார் தனிமனிதன் என்றே தான் வாதாடி கொண்டிருந்தார். அதே போன்று ஜனநாயகத்திலும் அதை தொடர்பு படுத்தினார். எதிர்த்தரப்புவாத சகோதரிடம் நான் கேட்க வினவுகின்ற கேள்வி, ஜனநாயக நாடு என்று கூறும் பொழுதே மக்கள் தான் அதில் வருகின்றார்கள், அவர்களின் பொது நோக்கம் தான் வருகின்றார்கள். நீங்கள் கூறுவது போன்று தனி மனிதர்கள் பயன்படுத்தியிருந்தால் உலகளாவிய ரீதியில் இலங்கை 3ஆம் இடத்தை பெற்றிருக்குமா என்னது தரப்பாத சகோதரே? அது மட்டுமல்ல, நீங்கள் பொது நலன்களை தீர்த்து வைக்கவில்லை என்று கூறினீர்கள் தானே? இதோ என்னிடம் கைவசம் ஆதாரம் உள்ளது. இதை நான் நடுவர்களிடமும் சமர்ப்பிக்க முனைகின்றேன். தகவல் அதிகாரம் மூலம் போராட்டத்தை வென்ற ஹத்மன வீதியின் கதை, இதையும் நீங்கள் பொய் என்று கூறினால் உங்களிடமே நான் பத்திரிகை தருகிறேன், நன்றாக வாசித்து பாருங்கள். அதாவது பொலனறுவை மாவட்டத்தில் அமைந்துள்ள இங்குரங்கட பிரதேசத்தில் அமைந்த ஹத்முன வீதியின் கதை தான் இது. அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது மட்டுமன்றி அந்த பாதையில் சிறந்த வடிகால் அமைப்பு காணப்படாததனால் அந்த பிரதேச மக்கள் பொது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பித்ததன் மூலமாக 2 வாரங்களில் அவர்களுக்கான தீர்வு முன்வைக்கப்பட்டது. இதனை நீங்கள் எவ்வாறு சகோதரரை பொது நோக்கம் இல்லை என்று கூறுவீர்கள்? அது மாத்திரமல்ல, யக்காவேவே எனும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பின்தங்கிய கிராமத்திலும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது. அது தனி மனிதன் மட்டும் குடிநீர் கொடுத்து விட்டிருந்தால் போதுமா? எதிர்த்தரப்பாத சகோதரர்களே, நடுவர்களே, பொது நோக்கம் அங்கு முதன்மைப்படுத்தப்படுவது பொது நோக்கம். எனவே என் எதிர்த்தரப்பாத சகோதரர்களை கொன்றை நான் நன்றாக உணர்த்த விரும்புகின்றேன். தகவல் அறியும் சட்டமானது திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ளப்படுவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக என்று கூறிய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். தொடர்ச்சியாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கே என்ற அடிப்படையிலான வாதத்தினை வைப்பதற்காக யாழ் இந்து கல்லூரி விவாத அணியினைச் சேர்ந்த 3வது பேச்சாளரை நான் அழைக்கின்றேன். திவ்யமான தமிழுக்கும் திசை அறிந்த அதன் புகழுக்கும் தலை வணங்கி அவை நுழைகின்றேன். அந்த வகையிலே நேரடியாக விவாதத்துக்குள் வருகின்றேன். எதிரணியினர் சொன்னார்கள் ஏதோ ஜனநாயகம் என்றார்கள், பொதுமக்கள் என்றார்கள். நான் சொல்லுகின்றேன், பொதுவுடைமை என்று சொன்ன கால் மார்க்ஸே தனி மனிதனில் இருந்து தான் ஒரு நாடே உருவாகிறது என்றார். ஒரு தனி மனிதன் தான் ஒரு அத்திவாரக்கல். அதை விட நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம், 30 வருட கால யுத்தம், லட்சக்கணக்கான உயிரிழப்புகள், இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு பொது நோக்கத்துக்கான ஒரு பொது தீர்வை கிடைக்க முடியாமல் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் தீர்த்து விட்டோம் என்று. எதை தீர்த்தீர்கள்? அடுத்ததாக கேள்வி கேட்கின்றேன். சிரியாவிலே தகவல் அறியும் சட்டம் இருந்தது, சிரியாவே பற்றி அறிந்ததே, அரசியல் அமைப்பு அங்கே நீதி கொடுத்தது. இங்கே உங்களுடைய பொது நோக்கங்களுக்கான தீர்வுகள் விளங்கப்பட்டதா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கின்றேன். அடுத்ததாக ஏதோ சொன்னீர்கள், நான் இங்கே சொல்லுகின்றேன், மோனோஸ் டயஸ் உலகத்திலே தலை சிறந்த தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்த மெக்சிகோவினுடைய தகவல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுகின்றார், ஒட்டுமொத்த மனித சனத்தொகையிலே
அத்தனை மனிதர்களும் 190% தங்களுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலே தான் அக்கறை கொள்கிறார்கள். தன்னுடைய வீட்டை பார்த்தால் தான் நாட்டை பார்க்க முடியும். அதைவிட அடுத்ததாக பாருங்கள், அம்ரிதா ஜோரி இந்தியாவினுடைய தகவல் ஆணைக்குழுவினுடைய உபதலைவராக இருந்தவர். அவர் குறிப்பிட்டார், கிராமப்புறத்து மக்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது தங்களுடைய சம்பளத்திலும் தங்களுடைய உரிமைகளிலுமே ஒழிய பொது நோக்கங்களில் அல்ல என்றார். அதிகுறைந்த வட்டி எந்த வங்கியிலே கிடைக்கின்றது? சாரதி அனுமதி பத்திரம் தொலைந்தால் என்ன செய்வது? தேசிய அடையாள அட்டையை மீள எப்படி பெற்றுக் கொடுப்பது? இப்படியான கேள்விகளுக்கு விடைகளும் கேள்விகளுக்கான பரிகாரங்களும் அந்த விடைகளை எவ்வாறு நிகழ்த்திப்பதும் என்பதற்கு விடை கிடைக்கின்றன. ஆனால் என்னுடைய அண்ணன் யுத்தத்திலே காணாமல் போனார், என்ன நடந்தது? என்னுடைய உறவுகள் யுத்தத்திலே அழிந்து போனன, அதற்கு என்ன நடந்தது? என்ன இந்த யுத்தத்திலே எத்தனை ஆயிரம் மக்கள் வீடுகளை இழந்தார்கள் என்ற அறிக்கைகளோடு தயாரிக்கப்பட்டன. ஆனால் அதற்கான விடைகள் இன்னும் கிடைக்கப்பட நிலையிலே இருக்கின்றன. இது எல்லாம் பொது நோக்கங்கள் இல்லையா நடுவர்களே? அடுத்ததாக நான் குறிப்பிடுகின்றேன், அதாவது தகவல் அறியும் சட்டத்திலே வெற்றி பெற்றவர்களாக இங்கே குறிப்பிடப்படக்கூடியவர்களாக திரு டி பீரிஸ், அதாவது கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர், தனது நீதி கணக்காய்வை மேற்கொண்டு பாடசாலையினுடைய நிதி கணக்காய்வை கேட்டிருந்தார். தகவல் அறியும் பட்டியலில் அங்கே விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்ற பொழுது அவருக்கு அந்த விடைகளும் நிதி கணக்காயும் கிடைத்தன. ஆனால் எங்களுக்கு ஒரு இனத்திற்கு மீண்டும் பதில்கள் கிடைத்தனவா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய முக்கியமான ஒரு வாதமாக இருக்கக்கூடியது தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரம். அதாவது இங்கே கருத்து சுதந்திரம் மிகவும் முக்கியமாக கருத்தூன்றி வேரூன்றி பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஐயா என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், அந்த சட்டத்தினுடைய முன்னுரையிலே ஐயம் இல்லாத தனி மனித பிரஜையை உருவாக்குவது என்னென்று, பிரஜைகள் அல்ல, பிரஜையை உருவாக்குவது. நீங்கள் சொல்வதைப் போல பிரஜைகள் கூட்டத்தை உருவாக்குவதை அவர் விரும்பவில்லை. தனி மனிதனை மாற்றுங்கள், நீ மாறு, உலகமே உன்னால் மாறும் என்றார் விவேகானந்தர். சொல்கின்றேன், தனி மனிதன் இந்த சட்டத்திற்கு தனி மனிதனுடைய நோக்கங்கள் எங்கே தீர்க்கப்படுகின்றனோ அதற்கு பிறகுதான் பொது நோக்கங்களுக்கு செல்ல முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்வது பொது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக என்ற துணைப்பொருளான தன்னுடைய வாதத்தினை வைப்பதற்கு குருநாகலை கெகுணுகல்ல மத்திய கல்லூரி மாணவியினை அழைக்கின்றேன். அவைக்கு வந்திடங்கள். அந்த வகையில் எமது அணிக்கு கிடைத்திருக்கும் தலைப்பானது தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக. அவர்களது விவாதம் எக்கோணத்தில் இருக்கின்றது என்றால் முடிந்தது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக என்று முடிந்த கதையையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் முடிவது, அதாவது இப்போது நடக்கப் போகின்றது, அதாவது இது நடந்தால் திறன்மிக்கதாக இருக்கும் என்பதை பற்றி எம் வாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். அதே போன்று எதிரணியின் தலைமை அழகாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஜனநாயகத்தின் அழகு தனி மனிதன் ஆக தனி மனித நோக்கம் தீர்க்கப்பட வேண்டும் என்று. ஏன் பொது நோக்கம் தீர்க்கப்பட்டால் அங்கு தனி மனிதன் இல்லையா? தனி மனிதர்களது கூட்டுத்தான் அங்கு பொது நோக்கமாக சேர்க்கிறது. ஒரு தனி மனிதன் நோக்கத்தை தீர்ப்பதை விட பொது நோக்கத்தை தீர்த்து வைத்தால் எத்தனை ஆயிரம் தனி மனிதர்கள் அதில் பிரயோஜனம் அடைவார்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா? இன்றைக்கு இலங்கையின் சனத்தொகை கிட்டத்தட்ட 2.5 கோடியாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனித பிரச்சனைகளும் கணத்துக்கு கணம் நாளுக்கு நாள் தேவைக்கேற்ப மாற்றம் அடைகின்றது. இங்கு இவ்வாறு ஒரு தனி மனிதனின் நோக்கத்தையும் தீர்த்து வைக்க போனால் எப்பொழுது எமது நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என்பதுதான் எமது சந்தேகமாக இருக்கின்றது. மேலும் எதிரணி தலைவர், அதாவது விண்ணப்பித்து தகவல்களை பெறலாம் என்று கூறினார்கள். நாமும் கூறுகிறோம், பொது நோக்கத்துக்காகவும் விண்ணப்பித்து தகவல்களை பெறலாம் என்று. அதாவது பொது நோக்கம் தீர்த்து வைக்கப்படாமைக்கான காரணங்களை அவையில் முன்வைக்கிறேன் என்று கூறினார். ஆனால் இதுவரை யாரும் அதை பற்றி பேசவில்லை என்பது என் தரப்பாக நாம் கூறிக்கொள்கின்றோம். மேலும் இரண்டாம் விவாதி கூறியிருந்தார், ஜனாதிபதி சர்வதேச முனையில் இருக்கும் தனது நாட்டை தனது தனிப்பட்ட நோக்கத்துக்காக காப்பாற்றிக் கொள்ளத்தான் இச்சட்டம் வந்தது என்று. ஜனாதிபதியை தெரிவு செய்து அனுப்புவதே பொதுமக்கள். நாட்டை காப்பாற்றினால் அங்கு ஒரு பொது நோக்கம் தானே தீர்த்து வைக்கப்படும் என்பது கூட அறியாமல் இருப்பதுதான் எமக்கு மிகவும் கவலைக்குரியமாக இருக்கின்றது. மேலும் தனிநபருடைய கருத்து சுதந்திரம் தீர்க்கப்படவே இச்சட்டம் என்றும் கூறியிருந்தார். ஆம், பொது நோக்கம் நிறைவு பெற்றால், அதாவது பொது நோக்கம் தீர்க்கப்பட்டால் அங்கு தனிநபருடைய நோக்கமும் தீர்க்கப்படும் என்பதுதான் நாம் கூறும் கருத்தாக இருக்கின்றது. மேலும் மூன்றாம் வாதி குறிப்பிட்டிருந்தார் மோனோஸ் டயஸ் பற்றி. அதாவது மனித சனத்தொகையில் ஒட்டுமொத்த மனித சனத்தொகையில் ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த தேவை, தனது சொந்த
நோக்கங்களால் அல்ல, பொது நோக்கங்களால் என்று மேலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் ஐயமில்லா தனி மனித பிரஜையை உருவாக்குவது, பொது நோக்கங்களிலும் அங்கு உள்வாங்கப்படுபவர்கள் பிரஜைகள். அங்கு ஒவ்வொரு பிரஜையாக சேர்ந்துதான் பிரஜைகள் உருவாக்குகிறார்கள். ஆக அங்கு கூட பிரஜையை உருவாக்குவதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆக தகவல் அறியும் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக என்று கூறி என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. தொடர்ச்சியாக யாழ் இந்து கல்லூரி விவாத குழுவின் மாணவனை தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கான என்ற தொழில்நுட்ப நான் தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பதற்காக அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவைக்கு ஒரு கணம் தலைப்பினை நினைவுபடுத்திவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். இங்கே தலைப்பில் உள்ள மிக முக்கியமான பதத்தினை எதிரணியினர் கவனிக்க தவறியிருக்கிறார்கள். அதாவது முடிவது என்கின்ற பதம். அதாவது ஒரு விடயம் எதிரணியினருடைய ஒட்டுமொத்த விவாதத்தினையும் நான் தொகுத்து கூறுகின்றேன் நடுவர்களே. அதாவது இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசிலே உருவாகி இருக்கக்கூடிய தகவல் அறியும் சட்டம் பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அறிஞர்களுடைய கருத்தெல்லாம் இந்த சட்டம் அதற்காக உருவாக்கப்பட்டது, பொது நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவ்வாறு இவ்வாறு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆமாம், நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். எனது அணி சார்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே தலைப்பு என்னவென்றால், பொது நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தினை எங்களாலே பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக பயன்படுத்த முடிகிறதா என்பதுதான் தலைப்பு. வெறுமனமே இதற்காக உருவாக்கப்பட்டது, கருச்சக்தி கண்டுபிடிக்கப்பட்டது சக்தியை பெறுவதற்கு. அணுகுண்டுகளை பயன்படுத்தி உலகளாவிய ரீதியிலே உலக மகா யுத்தங்கள் நடந்துவிடவில்லையா? நோக்கங்களை வைத்துக் கொண்டு உங்களுடைய வாதங்களை நகர்த்தி இருக்கிறீர்கள். பொது நோக்கங்களுக்கு என்றால் உதாரணங்களை கூறுங்கள். தீர்க்க முடியாமைக்கான காரணங்களை கேட்டார்கள். நான் கூறுகின்றேன் ஐயா, ஒரு விடயம் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பொதுவான ஒரு இனத்தினதும் சமூகத்தினதும் நோக்கமாக இருக்கக்கூடியது அந்த இனத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தமானதோ அல்லது அந்த இனத்தினுடைய பொருளாதார நடவடிக்கை சம்பந்தமானதாகவோ இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சட்டம் என்ன சொல்கிறது? நீ தேசிய பொருளாதாரத்தை பற்றி கேட்க முடியாது, தேசிய பாதுகாப்பை பற்றி கேட்க முடியாது. ஐயா, நாங்கள் சொல்லுகின்றோம், பொது நோக்கங்களை தீர்த்துக் கொள்வதற்காக, ஒரு இனத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய நோக்கங்களை தீர்த்துக் கொள்வதற்காக சிறுபான்மை இனத்துக்கான சட்டம் என்று பல்வேறுபட்ட சட்டங்கள் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கின்றன ஐயா. அவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறேன். ஒரே ஒரு விடயம் ஐயா, இங்கே முடிவது என்கிற சொல், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் is it possible to choose, அதாவது இதற்கு பயன்படுத்த முடிகின்றதா என்றால் இல்லை. காரணம், பொது நோக்கங்கள் அத்தனையும் இந்த சட்டத்தினுடைய வரையறைக்குள்ளே வருகின்றன என்பதுதான் எங்களுடைய வாதம். முதலாம் விவாதி அவர்கள் சொன்ன நோக்கங்கள் என்ன? சட்டம் இதற்காக உருவாக்கப்பட்டது, ஆகவே இதற்கு தான் முடிகிறது என்பது அவர்களுடைய வாதம். இரண்டாம் விவாதி அவர்கள் ஒரு விடயம் எங்களுடைய தலைவர் மிக அழகாக தன்னுடைய தலைமையிலே குறிப்பிட்டிருந்தார். ஒரு தேசத்தினுடைய நோக்கம் பொது நோக்கம் என்று. வெறுமனமே அங்கங்கே கிராமங்களுக்குள்ளே தண்ணி குழாய்கள் பூட்டியதற்கும் ஒவ்வொரு பாதை அமைத்ததும் பொது நோக்கம் தீர்ந்து விட்டதாம். பொது நோக்கம் என்பது ஒரு இனத்தினதும் சமூகத்தினதும் இந்த தேசத்தினது நோக்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு அங்கே பதில் கிடைத்தது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக மூன்றாம் விவாதி உலகளாவிய ரீதியிலே மூன்றாம் இடத்தில் இலங்கையா, வாழ்த்துக்கள். ஏன் முதலாம் இடத்துக்கு வர முடியாமல் உள்ளது? அதற்கான கணக்காய்வினை காட்டுகின்றேன் ஐயா. விதிவிலக்குகளால் தான் இலங்கையினுடைய புள்ளிகளிலே ஏழு வித்தியாசம், உயர் புள்ளிகளுக்கும் விதிவிலக்குகளுக்கும் இடையிலான புள்ளி வித்தியாசம் 7 தான் இலங்கை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. அந்த விதிவிலக்குகள் தான் நீங்கள் கூறுகின்ற பொது நோக்கங்கள் அடங்குகின்றன என்பது என்னுடைய வாதமாக இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கின்றது? அது அடுத்ததாக 4ஆம் விவாதி ஐயா, அவர்களுக்கு ஒரு ஏற்பாடை செய்து விடுங்கள். இந்த பக்கமும் வேண்டாம், அந்த பக்கமும் வேண்டாம், நடுவில் ஒரு கதையை இட்டு அமர்த்துகள். அதாவது எங்களுடைய வாதமும் தங்களுக்காம், தங்களுடைய வாதமும் தங்களுக்காம். பின்னர் எதற்காக 2 தலைப்பில் 2 அணிகள் விவாதிக்க வேண்டும்? ஆக அந்த அணியினுடைய ஒட்டுமொத்தமான வாதமும் இதுதான். அங்கெங்கே தீர்க்கப்பட்ட சின்னஞ்சிறு தங்களுடைய ஊரிலே பனைக்கு கிளை இருக்கிறது என்பதற்காக இந்த அகிலத்தின் பனைகளுக்கு கிளைகள் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பொது நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் இது பயன்படுத்த முடிவது தனிப்பட்ட நோக்கங்களுக்கு தீர்த்து வைப்பதற்கு என்று கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைகள் தினத்திட்டு நடத்தப்படுகின்ற பாடசாலை மட்டத்திலான இறுதி மட்ட விவாத போட்டிகளுக்கான வாத பிரதிவாதங்களை, முதல் சுற்று வாத பிரதிவாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டியிலே குருநாகலை கெகினுகல்ல மத்திய கல்லூரி மாணவர்களும் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களும் மோதிக்கொள்கின்றார்கள். இன்றைய விவாதத்துக்கான தலைப்பாக தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவா அல்லது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்துக் கொள்வதற்காக என்ற அடிப்படையிலான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றது. கெகினுகல்ல மத்திய கல்லூரி மாணவர்கள் பொது நோக்கங்களை தீர்த்துக் கொள்வதற்காகவே தகவல் அறியும் உரிமை சட்டம்
மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தங்கள் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகவே தகவல் உரிமை சட்டம் மிகவும் திறமையான முறையில் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற அடிப்படையில் வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருந்து அணிநிறுத்தும் தொகுப்புரைகளை கேட்பதற்கான நேரம் நெருங்கியுள்ளது. அந்த அடிப்படையில் யாழ் இந்து கல்லூரி விவாத அணியின் தலைவரை தன்னுடைய தொகுப்புரையினை வழங்கி தங்கள் அணியின் வாதங்களை பிரதிவாதங்களை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அவைக்கு என் முத்தாய்ப்பான வந்தனங்கள். அந்த வகையிலே தலைவர் என்ற ரீதியிலே தொகுப்புரைக்குள் முதலாவதாக நுழைகிறேன். பாருங்கள், ஆரம்பத்திலேயே நான் தலைப்பினை மிக அழகாக வரையறைப்படுத்தியிருந்தேன். 2 சொற்களை அடிக்கோடிட்டு காண்பித்திருந்தேன். மிகவும் முடிவது. மிகவும் திறன்மிக்கதாக, அதாவது பொது நோக்கமா தனிப்பட்ட நோக்கமா, மிகவும் திறன்மிக்கதாக அமைகின்றது. முடிவது, எதை தீர்த்து வைக்க முடிகின்றது. இந்த 2 சொற்களும் இத்தலைப்பிலே மிகவும் கவனிக்கப்பட வேண்டியவை என்று தலைப்பிலே வரையறைப்படுத்தியிருந்தேன். அதைவிட தகவல் சட்டம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது என்றெல்லாம் கூறியிருந்தேன். எங்களுடைய வியூகங்களாக தகவல் சட்டத்தால் தீர்த்து வைக்கப்பட்டவையும் தகவல் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நன்மைகளும், அதாவது தனிப்பட்ட நோக்கங்களுக்கான வெற்றிகள் பற்றிய உதாரணங்களை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது டீட்ரா மொராவேவா அம்மையாரின் தீர்வு, புஞ்சி பண்டாரவின் தீர்வு, ராஜா கலோ போன்றோரின் தீர்வு, டி பீரிஸ் அவர்களின் தீர்வு, இவ்வாறு தனிப்பட்ட நோக்கங்கள் ஏராளம் ஐயா. இத்தனை லட்சம் மக்கள் வாழுகின்ற நாட்டிலே ஒரு அரைவாசி பேருக்கு தனிப்பட்ட நோக்கங்களுக்கான தீர்வு கிடைத்தாலும் அந்த எண்ணிக்கையுடன் தகவல் அறியும் சட்டத்தால் இவ்வாறு சிறு தனிப்பட்ட நோக்கத்திலிருந்து ஒரு சொட்டு மேலெழும்பிய ஒரு சிறு குடும்பங்களுக்கான தீர்வுகளை பொது நோக்கங்களாக கொண்டோமானாலும் அவை அந்த எண்ணிக்கையில் எவ்வாறு கிட்ட நிற்க முடியும் என்பது இங்கு கேள்வியாக அமைகின்றது. அது எவ்வாறு மிகவும் திறன்மிக்கதாக இத்தகவல் அறியும் சட்டத்துடன் தீர்த்து வைக்கப்படக்கூடியதாக இணைத்துக் கொள்ள முடியும் என்பது இங்கு கேள்வியாக அமைகின்றது. அதைவிட எங்களுடைய அடுத்த வியூகமான தகவல் அறியும் சட்டத்தின் கட்டமைப்பு, ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தின் கட்டமைப்பு பற்றி கூறியிருந்தோம். இணையத்திலும் சரி, மொபைல் வசதிகளும் ஊடாகவும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அணுகக்கூடிய விதத்தினையும் குறிப்பிட்டிருந்தோம். அதைவிட மெக்சிகோவின் முதலாவது தரப்படுத்தலில் உள்ள மெக்சிகோவில் இன்ஃபோமெக்ஸ் எனும் இணையதளத்தை உபயோகிப்பதன் மூலம் எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு முயற்சியின் மூலமும் எந்த ஒரு தனி மனிதன் தனது தனிப்பட்ட நோக்கத்தை அந்த சட்டத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளப்பட முடியும் என்று முதலாவது நாடான மெக்சிகோவிலேயே காணப்படுகின்றது. அதைவிட எங்களுடைய பொது நோக்கங்களுக்கான வேறு மார்க்கங்களாக இத்தனை சட்டங்கள், இத்தனை அரசியல் அமைப்புகள், இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கும் இந்த நாட்டிலே பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கு இந்த சட்டமா தேவைப்படுகின்றது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதைவிட தகவல் சட்டம் வலிமையற்று காணப்படுவதற்கு அதில் இருக்கும் விதிவிலக்குகள் பற்றி கூறியிருந்தோம். தேசிய பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு, தேசிய சுகாதாரம் பெற்ற பல விதிவிலக்குகளின் மூலம் பொது நோக்கங்களாக நாங்கள் கருதக்கூடியவற்றை தீர்த்து வைக்க முடியாமல் இருக்கின்றது என்பது எங்களுடைய வாதமாக அமைந்தது. அந்த வகையிலே தகவல் அறியும் சட்டத்திலே மோனாஸ் டேயஸ் குறிப்பிட்ட மெக்சிகோவின் முதலாம் 90% மக்கள் தனிப்பட்ட நோக்கத்தில் மார்க் பெர்னாண்டோ அவர்கள் தனி மனிதனது தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமே ஜனநாயகம் உருவாகின்றது என்றும் அம்ரிதா ஜோதி அவர்கள் குறிப்பிட்ட கருத்து, எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஜனாதிபதிகள் ஐயமில்லாத தனி மனிதனை உருவாக்குவது போன்ற கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய 4வது விவாதி அழகாக ஒரு உதாரணம் குறிப்பிட்டிருந்தார். கருச்சக்தி கண்டுபிடிக்கப்பட்டது சக்தியை உருவாக்குவதற்குத்தான், ஆனால் அது எதற்கு பயன்படுகின்றது என்ற அழகான கேள்வியை எழுப்பியிருந்தார். இது போதும் ஐயா. அதைவிட பாருங்கள், எங்களுடைய கண்துடைப்பு மற்றும் விதிவிலக்குகள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அதைவிட இங்கு எதிரணியின் ஒட்டுமொத்த விவாதங்கள், எதிரணிக்கு தலைப்பினை ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் விவாதித்த தலைப்புகள், தகவல் சட்டத்தால் நாடு அபிவிருத்தி அடைகின்றதா இல்லையா, தகவல் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு இருக்கின்றதா இல்லையா, பொது நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா இல்லையா, தனிப்பட்ட நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றதா இல்லையா, இவ்வாறான தலைப்புகள் அல்ல. இன்றைய தலைப்பானது தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது, முடியுமா, நடக்குமா என்பதுதான் இன்றைய தலைப்பு. அந்த வகையிலே கூடும் நாடு அபிவிருத்தி அடையும் என்பது தலைப்பல்ல என்று குறிப்பிட்டு, அந்த வகையிலே தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது தனிப்பட்ட நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக. நன்றிகள் 1000. அந்த தொகுப்புரையுடன் இன்றைய விவாத போட்டியிலான யாழ் இந்து கல்லூரி விவாத அணியினுடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவடைகின்றது. இந்த விவாத நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக இப்பொழுது கெகுனகொல்ல மத்திய கல்லூரியின் விவாத அணியின் தலைவரை தன்னுடைய அணியின் சார்பில் தொகுப்புரையினை வழங்குமாறு அழைக்கின்றோம். அவையோருக்கு மீண்டும் ஒரு கணம் வந்தனங்களை தெரிவித்தவனாய் தொகுப்புரையில் நுழைகிறேன். தொகுப்புரைக்கு நுழைய முன் நான் எதிர்த்தரப்பு 4ஆம் வாதிக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் தொகுப்புரையில் செய்ய வேண்டிய கடப்பாட்டின் அரைப்பங்கை அவர் செய்து முடித்ததையிட்டு என் அணி சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தவனாய் தொகுப்புரைக்குள் நுழைகிறேன். அந்த அடிப்படையில் எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பினை மறுகணம் ஞாபகப்படுத்துகிறேன். தகவல் சட்டம் மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்ள முடிவது பொது நோக்கங்களை தீர்ப்பதற்காக என்பதே எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பாகும். அணித்தலைவன் என்ற
என்ற ரீதியில் நான் இட்ட அத்திவாரத்திற்கெனக என் சக தோழர்கள் அழகான முறையில் கட்டிடம் ஒன்றை கட்டி எழுப்பிவிட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வேலை கட்டிடத்தை சாந்து பூசி அலங்கரிப்பது மட்டுமே. அந்த அடிப்படையில் எம் சார்பாக தகவல் அறியும் சட்டம் என்றால் என்ன என்று அழகான முறையில் சட்ட மூலத்தின் முன்னுரையினூடாக எடுத்து காட்டியிருந்தோம். 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டமானது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்று அதனுடைய முன்னுரையே தெளிவாக குறிப்பிடுவதாகவும் அழகான முறையில் குறிப்பிட்டிருந்தோம். அது மட்டுமன்றி அவ்வாறான சட்ட ஆதாரங்களை குறிப்பிட்ட நாம் சான்ற ஆதாரங்களையும் அழகான முறையில் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது சீனிபுர சம்பவத்தில் பொது நோக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை ஆயுதமாக பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டதாகவும் ரொட்டவல பிரதேசத்தில் அதிபர் இன்மையின் காரணமாக நிகழ்ந்த அந்த இடப்பற்றாக்குறை சிறந்த முறையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஹத்முல வீதி புனர் நிர்மாணம் அழகான முறையில் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அத்தகைய பொது நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இன்னும் எத்தனையோ அழகான முறையில் கருத்துக்களை முன்வைத்திருந்தும் எதிர்த்தரப்புவாதி நாங்கள் பொது நோக்கங்களை திறன்மிக்கதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் பொது நோக்கங்களை திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஆதாரங்கள் எதனையும் முன்வைக்கவில்லை என்று கூறியதையிட்டு அணி தலைவர் என்ற ரீதியில் மிக்க கவலை அடைகிறேன். ஏனென்றால் அவர்கள் எம்முடைய வாதத்தினையே அவதானிக்கவில்லை என்பது இதிலிருந்து புலனாகின்றது அல்லவா. மேலும் எம் சார்பாக இன்னும் பல்வேறுபட்ட கருத்துக்களை நாம் அழகாக முன்வைத்திருந்தோம். அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டமானது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது என்று சட்டம் சார்ந்த நிபுணர்கள் தெளிவாக குறிப்பிடுவதாக குறிப்பிட்டிருந்தோம். எந்த தரப்பு நான்காம் வாதி பொது நோக்கம் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு தனிநபருடைய நோக்கத்தினை தீர்த்து வைக்கின்றது என்றால் இந்த மாறி வருகின்ற உலகத்தில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்டவர்களுடைய நோக்கம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தனிப்பட்டவர்களுடைய நோக்கத்தை சட்டம் மூலம் தீர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அது மட்டுமன்றி ஒரு நாளும் ஒரு தனிப்பட்ட நோக்கத்தினை தீர்த்து வைப்பதற்காக சட்டம் என்பது கொண்டு வரப்படாது என்றெல்லாம் அழகான முறையில் எம் தரப்பு சகோதரர்கள் முன்வைத்தார்கள். இருப்பினும் எதிர்த்தரப்பு வாதிகள் எம் தரப்பு வாதத்தை சிறந்த முறையில் அவதானிக்கவில்லை என்பது இந்த சந்தர்ப்பத்தில் விளங்குகின்றது என்று கூறியவனாய் தகவல் அறியும் உரிமை சட்டமானது மிகவும் திறன்மிக்கதாக இணைத்துக் கொள்வது பொது நோக்கங்களை தீர்த்து வைப்பதற்கு என்று கூறி எம் தரப்பு வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த தொகுப்புரையுடன் இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு கல்வி அமைச்சுடன் இணைந்து ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைகள் திணைத்தினை நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பாடசாலை விவாத போட்டியினுடைய இறுதிக்கட்ட விவாதங்கள் நிறைவு பெறுகின்றது. இப்பொழுது எம்முடைய நடுவர்கள் மதிப்பெண்கள் இடுகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுடைய மதிப்பெண்கள், அதாவது நடுவர்கள் வழங்குகின்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் இந்த விவாத போட்டியில் தங்களுடைய விவாத திறமையினை காட்டி இந்த தேசிய மட்டத்திலான விவாத போட்டியில் வெற்றி பெற்ற அணியாக வெற்றி வாகை சூடப்போகின்ற கல்லூரி எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான நேரம் நெருங்கி இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் எம்முடைய நடுவர்கள் வழங்குகின்ற புள்ளி விவரங்களுடன் உங்களை சந்திப்போம். தகவல் அறியும் உரிமை பற்றிய சர்வதேச தினம் 2018 முன்னிட்டு நிதி மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு கல்வி அமைச்சின் பங்களிப்புடன் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத போட்டியின் இறுதிச் சுற்றில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய போட்டியில் வடமேல் மாகாணம் கெகுனுகுள்ள தேசிய பாடசாலை அணியும் அதேபோன்று வடமாகாணம் யாழ் இந்து கல்லூரி அணியும் மோதியிருந்தது. சூடான களத்தின் முடிவுகளை எதிர்பார்க்கின்ற தருணத்தில் நாம் தயாராக இருக்கின்றோம். நடுவர் குழாமின் கருத்தினை இப்போது கேட்கலாம். எஸ் முரளிதரன், பணிப்பாளர், கல்வி அமைச்சு. வணக்கம். இரண்டு அணியினரும் மிக திறமையாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். தலைப்பு ஒன்று, அது கோட்பாடு சார்ந்து வாதிடப்பட வேண்டுமா அல்லது அந்த கோட்பாடு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது குறித்து வாதாட வேண்டுமா என்ற ஒரு மயக்கம் இருந்தாலும், இது எங்களுடைய தகவல் அறியும் சட்டம் எவ்வாறு பொதுமக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு விவாதமாக கருத்தில் கொள்ளப்படும் போது, இந்த அம்சங்களில் பார்க்கும்போது இந்த தகவல் அறியும் சட்டம் நடைமுறையில் எவ்வாறு தனிநபருக்கு பொருத்தமாக இருக்கிறதா, பொதுமக்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதா என்பதே இந்த வாதத்தின் திசை முகமாக இருந்திருக்கக்கூடும். ஆக இதிலே எந்தளவு அழுத்தம் கோட்பாடுக்கு கொடுக்கப்பட்டது, எந்தளவு அழுத்தம் நடைமுறை சாத்தியத்துக்கு கொடுக்கப்பட்டது என்பது எங்களுடைய நடுவர் குழு அதனை மதிப்பீடு செய்தது. ஆகவே
பிரயோக ரீதியில் இந்த தகவல் அறியும் சட்டம் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் நோக்கில் நாங்கள் இதை அணுகினால் அதிலே ஒரு சில விவாதிகள் தங்களுடைய திறமையை காட்டியிருக்கிறார்கள். இது கோட்பாட்டு ரீதியில் மக்களை சென்றடைய வேண்டும், எல்லா மக்களும் இந்த கோட்பாட்டை தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில வாதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். இருதரப்பு வாதிகளும் இரண்டு விதமாக விவாதித்தாலும் இது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு செவிக்கு உணவாக இருந்தது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அந்த வகையில் இரண்டு அணியினரை சார்ந்த அந்த விவாதிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையில் நடுவர்களாகிய நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பேச்சாளருக்கும் வழங்கிய புள்ளிகளை தொகுத்து இந்த போட்டி முடிவை அறிவிப்பதற்காக இதனை நான் எங்களுடைய நடுவர் குழுவின் தேவகௌரி அம்மையார் அவர்களுக்கு வழங்குகின்றேன். நிதி மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு கல்வி அமைச்சுடன் இணைந்து ஒழுங்கு செய்திருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைகள் தினத்தினையொட்டி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத போட்டியினுடைய இறுதிச்சுற்று விவாத போட்டிகளுக்கான முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இன்றைய இந்த விவாத போட்டியிலே குருநாகலை கெகுனுகொல்ல மத்திய கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் விவாத அணியினரும் யாழ் இந்து கல்லூரி விவாத அணியினைச் சேர்ந்த மாணவர்களும் தங்களுக்கு இடையிலே மோதிக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாத திறமைகளையும் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய நடுவர் குழாம் தங்களுடைய புள்ளிகளை எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அந்த புள்ளி விவரங்களை இப்பொழுது உங்களுக்கு அறிவித் தருகின்றோம். கெகுனுகொல்ல மத்திய கல்லூரி 195 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. யாழ் இந்து கல்லூரி 206 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. எங்களுடைய நடுவர் குழாமினால் வழங்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் 206 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற யாழ் இந்து கல்லூரி இன்றைய இந்த விவாத போட்டியிலே வெற்றியீட்டிய அணியாக அறிவிக்கப்படுகின்றது. நிதி மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு கல்வி அமைச்சுடன் ஒழுங்கு செய்த இன்றைய இந்த விவாத போட்டி பாடசாலை மாணவர்களுக்கிடையிலே தகவலறியும் உரிமை சம்பந்தமான விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு களமாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர மாணவர்களுக்கு இடையிலான வெற்றி தோல்வியினை தீர்மானிக்கின்ற ஒரு களமாக பார்க்கப்படக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த இரண்டு கல்லூரிகளையும் சேர்ந்த விவாதிகள் தங்கள் சார்பில் தங்களுடைய அணிக்காக தகவலறியும் உரிமை தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கு பெரிதும் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சிறுவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய முயற்சியினை இந்த விவாத போட்டியில் நிறைவு செய்யாது தங்கள் மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும். அந்த நோக்கத்தினை இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைய விவாதத்தினை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். வடமேல் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கெகுனுகொல்ல தேசிய பாடசாலை அணியும் அதேபோன்று வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ் இந்து கல்லூரி அணி போட்டியிட்டிருந்தது. இந்த போட்டியிலே யாழ் இந்து கல்லூரி அணியினர் வெற்றியிட்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம் இரண்டு கல்லூரி மாணவர்களுக்கும். நடுநிலையாக இருந்து சிறந்த தீர்வினை வழங்கிய நடுவர் குழாமினருக்கும் நன்றியினை தெரிவித்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். தகவல் அறியும் உரிமை பற்றிய சர்வதேச தினத்தினை முன்னிட்டு நடாத்திய இந்த விவாத போட்டியானது பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்லாது பார்வையாளராகிய உங்களுக்கும் சிறந்ததொரு அறிவினை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.